ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் கிச்சனுக்கு வந்து டிஷ்வாஷர் உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை சும்மா தான் எல்லாம் ரிவ்யூ போடுறீங்களா, என்னடா அப்படின்னு நானே நிறைய வீடியோஸ் பார்த்து வந்து கன்ஃபியூஷன் ஆகியிருக்கேன். பட் டே பை டே வந்து எனக்கு நிறைய பாத்திரம் விளக்கிக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம கொஞ்சம் டிஷ்வாஷரே வாங்கிடுவோம். இது எனக்கு எப்போல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த பொங்கல் தீபாவளி எப்போல்லாம் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து மெய்டு வந்து அன்றைக்கி வேலைக்கெல்லாம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் ஃபங்க்ஷன்லாம் செலிப்ரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வருவாங்க. ஸோ எப்பப்பா 24 மணி நேரம் கிச்சனுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அப்போக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்றக்காக தான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ 1 மந்த் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உங்ககிட்ட வந்து நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லாமே எல்லா டிஷ்வாஷரில் இருக்க மாதிரியே தான் அலுமினியம், பிராஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லாம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி அலுமினியம், பிராஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கேஸ்ட் அயர்ன் மற்றபடி எல்லாமே டிஷ்வாஷர் சேஃபான பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நீட்டாக வந்து லோட் பண்ணி வச்சாச்சு. இது எனக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். மதியானம் சமைச்சு முடித்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் லோட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் இதில் வந்து டிடர்ஜென்ட் எல்லாமே எவ்வளோ காஸ்ட் ஆகுது, இது உண்மையாகவே மெய்டை விட இது வந்து ஒர்த்தா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு லாங் வீடியோவில் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து டிடர்ஜென்ட் வந்து சேவ் பண்ணிட்டு இதில் வந்து ரின்சைடு அப்படின்றத வந்து ஒன்று ஊற்றணும். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம சுடு தண்ணியில் கழுவும் போது உப்பு தண்ணியில் வந்து வெள்ளை வெள்ளையாக திட்டு வரும் இல்லையா. ஸோ அது வராமல் பளபளன்னு ஆக்கி கொடுக்கறதுக்காக கொடுக்கும். இப்போ வந்து நான் நார்மல் மோடு தான் வந்து போடுறேன். ஏன்னா அவ்வளோ ஸ்டெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஓடும். ஸோ அவ்வளோ வேணால், எனக்கு 1.5 மணி நேரம் கழுவுனாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கனால வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்ன மெத்தடில் பண்ணிகிட்ருக்குன்னு, இப்போ மெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்கு, அடுத்து ரின்ஸ் பண்ணும், அடுத்து ட்ரை பண்ணும். இதுலேருந்து சைல்ட் லாக்கு நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் பண்ணுது வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துரும். நம்ம கையில் கழுவுறதோடையே அது ரொம்பவே கம்மியான வாட்டர் தான். லிட்டரலி ஒரு 7 லிட்டர்ஸ் 6 லிட்டர்ஸ், ரொம்ப பாத்திரம் போட்டோன்னா ஒரு 11 லிட்டர்ஸ் எடுக்குது, அவ்வளோதான். மற்றபடி நம்மலாம் ஒரு 25 லிட்டர்ஸ்க்கு மேலேயே வந்து செலவு பண்ணுவோம். பார்த்திங்கன்னா ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் பளபளன்னு ஆகிடுச்சு. நம்ம கையில் விளக்குனா கூட இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் மேலே ஊற்றி ஊற்றி அந்த ப்ரஷ்ஷையும் சோக் பண்ணி வைக்கிறனால பேட் ஸ்மெல்லாம் வரும். பட் இதில் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மிக்ஸி ஜார் வைக்கும்போது மட்டும்தான் பின்னாடி கொஞ்சம் தண்ணி வந்து குழியாக இருக்க பாத்திரங்கள்லாம் சேர்ந்துடும். அதனாலே எல்லா பாத்திரத்தையும் கவுத்தி வைக்க சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இது வந்து மீடியான்ற பிராண்டில் தான் வாங்கியிருக்கேன். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது விலை ரொம்பவே கம்மி. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் எப்போவுமே விளக்கிக்கிட்டே இருக்கேன், மெய்டும் சரியாக வரமாட்டுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிஷ்வாஷர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.